ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம சென்னை ஏர்போர்ட்டோடைய இன்டகிரேட்டட் டெர்மினல் பில்டிங்கை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இன்டகிரேட்டட் டெர்மினல் பில்டிங்கை நாளைக்கு நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் வந்து திறந்து வைக்கிறாரு. ஸோ இந்த இன்டகிரேட்டட் ஏர்போர்ட் டெர்மினல் பில்டிங்னா என்ன, இதோடைய டெவலப்மெண்ட் ஓவர் த இயர்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத சொல்றது தான் இந்த வீடியோ. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சென்னை ஏர்போர்ட்டுடைய டெர்மினல் இப்படி தான் இருந்தது. நம்ம சென்னை ஏர்போர்ட்டை பொறுத்தவரையில இரண்டு டெர்மினல்கள் மட்டும்தான் பயன்பாட்டில் இருந்தது. டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ் ஆகட்டும் இல்லனா இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் ஆகட்டும், இந்த ரெண்டு டெர்மினல்ல இருந்து தான் போயிட்டும் வந்துட்டு இருந்தது. காலப்போக்கில் நம்ம சென்னைக்கு வந்துட்டு போற பிளைட்ஸோட எண்ணிக்கை படிப்படியா அதிகரிக்க ஆரம்பிச்சது. இப்படி அதிகரிக்கிற இந்த ஏர் டிராபிக்கை சமாளிக்கிறதுக்காக புது 2 டெர்மினலை கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தாங்க. 2007ஆம் ஆண்டு இந்த 2 டெர்மினலோட கட்டுமான பணிகளை ஆரம்பிச்சு அங்கிருந்து ஒரு 4 வருஷத்துல இந்த 2 டெர்மினலையும் கட்டி முடிச்சு அது பயன்பாட்டிற்கு வந்தது. அப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட்டோட டெர்மினல் மேப் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா T1, T2, T3 and T4 அப்படின்னு சொல்லி 4 டெர்மினல் நம்ம சென்னை ஏர்போர்ட்ல இருந்தது. T1 and T2 டொமஸ்டிக் பிளைட்ஸ்க்காகவும், T3 and T4 இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ்க்காகவும் பயன்படுத்தி வந்தாங்க. இப்படி 4 டெர்மினல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சென்னை ஏர்போர்ட்னால கொஞ்சம் அதிகப்படியான விமானங்களை கையாள முடிஞ்சது. இப்படி அதிகப்படியான விமானங்கள் நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரவே இன்னொரு பிரச்சனையும் தொடங்கிச்சு. எக்ஸாம்பிளுக்கு மதுரையில இருந்து ஒருத்தர் நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு வராரு. நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஃபிளைட்ல வந்த அவரு அங்க இருந்து துபாய்க்கு போறதுக்காக இன்டர்நேஷனல் ஃபிளைட்டை ஏறணும். இப்படி டொமஸ்டிக் டெர்மினல்ல இறங்கின இவரு இன்டர்நேஷனல் டெர்மினலுக்கு போறதுக்குள்ள இவருக்கு போரும் அப்படின்னு ஆயிடும். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, டொமஸ்டிக் டெர்மினலுக்கும் இன்டர்நேஷனல் டெர்மினலுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கிலோமீட்டர் கிட்ட வரும். நார்மலா நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பஸ்ல போறோம் அப்படின்னாலே நம்ம நிறைய லக்கேஜஸ் எடுத்துட்டு போவோம். அதுவும் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறோம் அப்படின்னா சொல்லவே வேண்டியதில்லை. மிக அதிகப்படியான லக்கேஜஸை ட்ராலியில வச்சு ஏர்போர்ட்ல மக்கள் தள்ளிட்டு போறதை நம்மளால பார்க்க முடியும். பிளைட்ஸ் அதிகரிக்க ஆரம்பிச்சது, பேசஞ்சர்ஸ் அதிகரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான வசதிகள் ஒண்ணு கூட நம்ம சென்னை ஏர்போர்ட்ல இல்லாம இருந்தது. சோ இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ற நோக்கத்தோட கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இன்டகிரேட்டட் ஏர்போர்ட் டெர்மினல் ப்ராஜெக்ட். இன்டகிரேட்டட் அப்படின்றது எதுவும் கிடையாது. இன்டகிரேட்டட் அப்படின்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்டகிரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த 4 டெர்மினலையும் ஒண்ணா இணைக்கிற ஒரு திட்டம் தான் இன்டகிரேட்டட் டெர்மினல் ப்ராஜெக்ட். இந்த 4 டெர்மினலையும் இணைக்கணும் அப்படின்னா டெர்மினல் T2 and T3 இடிச்சு மறுபடியும் கட்டுற ஒரு சூழ்நிலை இருந்தது. சோ இந்த ப்ராஜெக்டோட முதல் கட்டமா 2017ஆம் ஆண்டு மாதிரி டெர்மினல் T2 இடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பழைய டெர்மினலை இடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு புது டெர்மினலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இப்படி கன்ஸ்ட்ரக்ட் செய்யப்பட்ட இந்த டெர்மினலை தான் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறந்து வைக்கிறாரு. சோ இப்போ டெர்மினல் T1 and T2 ஒரே ரூஃப்குள்ள வந்துருச்சு. அப்படின்னா மீதம் இருக்கிற T3யும் T4யும் இப்ப திறந்து வைக்கிற இந்த T1 and T2 டெர்மினலோட சேர்த்து லிங்க் பண்ணி விடணும். சோ இதற்காக இவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா டெர்மினல் T3 இடிச்சிட்டு டொமஸ்டிக் டெர்மினல், அதாவது T2 இருந்த இடத்துல எப்படி புதிதாக ஒரு டெர்மினலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி T3 இருக்கிற இடத்துலயும் அந்த டெர்மினலை இடிச்சிட்டு புதிதாக ஒரு டெர்மினலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இந்த டெர்மினலோட கட்டுமான பணிகள் தொடங்கி அது முடியறதுக்கு கண்டிப்பா ஒரு 3ல இருந்து 4 வருஷம் எடுத்துரும். இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட்டோட இன்டகிரேட்டட் டெர்மினல் பத்தி ஓரளவுக்கு ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ நாளைக்கு திறக்க போற இன்டகிரேட்டட் டெர்மினல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 108 இமிகிரேஷன் கவுண்டர்ஸும், ஒரு 80 செக்இன் கவுண்டர்ஸும், ஒரு 8 செல்ஃப் செக்இன் ஸ்டேஷன்ஸும், ஒரு 6 செல்ஃப் பேக்கேஜ் கவுண்டர்ஸும் இருக்க போகுது. சோ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம சென்னை ஏர்போர்ட்ல இருந்து வெளியூருக்கோ இல்லனா வெளிநாட்டுக்கோ போறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்க போகுது. இப்போ ஒரு வருஷத்துக்கு தோராயமா ஒரு 1.5 கோடி பேர் நம்ம சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்துறாங்க. இந்த 4 ஏர்போர்ட் டெர்மினலையும் லிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம சென்னை ஏர்போர்ட்டோட பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெபாசிட்டி ஒரு 3 crores to 4 crores வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நாளைக்கு நம்ம சென்னைக்கு மோடி ஐயா அவர்கள் வரதுனால 7 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கு. யாரும் ட்ரோன்ஸ் ஃப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையை அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த இனாகரேஷன் செரிமனி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமா நம்ம சென்னை ஏர்போர்ட் பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much.